ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்போ நடத்துனாங்களோ அப்போ இருந்து இப்போ வர வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு வீடியோ காளையை நம்ம வீட்டில் எப்படி ஒரு சொந்த புள்ள மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோனாலும் ட்ரெண்ட் ஆகிடும். அதை ஸ்டேட்லேருந்து இதை பார்க்குறவங்களாம் ரொம்பவே அதிசயமாக பார்ப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நாடு முழுக்க மாட்டை கோமாதாவாக வழிபடுற வழக்கம் இருந்தாலும் கூட நம்ம வீட்டு சொந்த புள்ள மாதிரி மாட்டை பார்த்துக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதுலேயும் காளை மாடுலாம் அதை வளர்க்குறவங்க கிட்ட பாசமாக அடிப்பணிஞ்சு போகிற அழகை பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். நமக்கும் ஒரு காளை மாடை வாங்கி வளர்க்க தோணும். அதுலேயும் குழந்தைகள் கிட்டலாம் அவ்வளோ பெரிய காளை பாசமாக நடந்துக்கிற அழகே தனி தான். அப்படி சின்ன குழந்தை ஒன்று காளை மாட்டிக்கிட்ட விளையாடும்போது அது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அடிப்பணிஞ்சு போகிற வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய காளை மாட்டிக்கிட்ட போயிட்டு அதை அடித்து விளையாடுது, அதை உட்கார சொல்லுது. காளை மாடும் குழந்தை பேச்சை கேட்டுட்டு அன்பா பாசமாக அடிப்பணிஞ்சு உட்காருது. உட்கார்ந்ததும் பயமே இல்லாமல் அந்த காளை மேலே ஏறி அந்த குழந்தை விளையாடுது. காளைக்கு முன்னாடி போயிட்டு அதோட நெத்தியில் முத்தம் கொடுக்குது. ஆனால் அந்த காளை தலையை கூட ஆட்டாமல் அப்படியே பொம்மை மாதிரி அசையாமல் அந்த குழந்தை செய்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அமைதியாக படுத்து கிடக்குது. இதை பார்த்து நிறைய பேர் ஜல்லிக்கட்டு காலத்தில் 100 பேரை விடுற காலை 5 வயசு குழந்தையோட அன்புக்கு அடங்கி போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.